الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் வானம் பூமியை படைத்து அதில் ஜீவன்களை படைத்து ஜீவன்களுக்கு தேவையான அத்துணை சேவைகளை நிறைவு செய்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கிருபையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் மீதும் அவரை பின்பற்றிய அவருடைய குடும்பத்தார்கள் உறவினர்கள் இந்த மார்க்கத்தின் தோழர்களாக மாறிய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் மீதும் யாரெல்லாம் இந்த மார்க்கம் நிலைத்திருக்க தன் உதிரம் உறவு என்கின்ற உடைமைகளை விட்டு கொடுத்தார்களோ அந்த நல்லடியார்கள் மீதும் எனக்கும் உங்களுக்கும் இந்த மார்க்கம் கிடைப்பதற்கு நமது கிராமங்களில் யாரெல்லாம் போராளிகளாக தியாகிகளாக வாழ்ந்தார்களோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என் குடும்பத்தார் உங்கள் குடும்பத்தார் மீதும் மறுமை வரைக்கும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் ஈடேற்றமும் உண்டாக வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஈமானிய உறவுகளே, ரமலான் என்கிற மாதத்தினுடைய வசந்த காலத்தின் இறுதி நாளில் நாங்கள் இன்று இருக்கிறோம். இன்றைய நாளுக்கு பின்னால் இன்னொரு ரமலானை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கிற சில நிலைகளை பற்றி நாங்கள் அவ்வப்போது சிந்திக்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் நான் ஓதிய ஆரம்ப வசனத்தை போல நம்மளுக்கு மத்தியில் நல்ல வார்த்தைகளை நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள், நல்ல வார்த்தைகளை பேசிக்கொள்ளுங்கள் என்கிற அடிப்படையில் அந்த நல்ல வார்த்தைகள் நல்ல அமல்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும், உங்களுடைய அமல்களை அது சீராக்கக்கூடியதாக அமைய வேண்டும். அப்போ இது எல்லாம் ஏன் அல்லாஹ் பேசுகிறான் என்றால், இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் அதிகமாக நாங்கள் பேசுகிற ஒரு தருணம் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் சஹாபாக்கள் போராடிய ஒரு தருணம். ஒரு சஹாபி இன்னொரு சஹாபிக்கு எதிராக, ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியோடு நான் முந்திக்கொள்ள வேண்டும் போட்டி போட்டு ஒரு செயலில் நானும் நீங்களும் அதிகமாக பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் ஏழை அல்லது எளிய சஹாபாக்கள், செல்வந்த சஹாபாக்கள், இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடந்த ஒரு போட்டி நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு செய்தி. இந்த போட்டியில் யார் வெற்றியாளர் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. எதை செய்தால் வெற்றி அடைவோம் என்பது தீர்மானிக்கப்படுகிறது. எதனூடாக நமக்கு வழிகாட்டப்படுகிறது என்பது சொல்லப்படுகிறது. 3 விடயங்களில் முதலாவது ஒரு போட்டி என்று கேட்டால், நன்மையில் அதிகரித்த கூட்டத்தை முந்தி செல்வது எப்படி. நான் முதலாவது இடத்துக்கு போக வேண்டும் என்றால், நான் முதலாவது இடத்தை பெற வேண்டுமாக இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை விட ஒருவர் முந்திக்கொண்டு போகிறார் என்றால் அவர் ட்ரைனிங் போகிறார், ப்ராக்டிஸ் பண்ணுகிறார், நல்ல ஷூ வச்சிருக்கிறார், இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்து அதுபோல் வாங்கினால், அதே ட்ரெயினர்கிட்ட போனால், அதே கோச்சுக்கிட்ட போயிட்டு நானும் படிக்க வேணும் என்று நம்ம பழகிறத மாதிரி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களோடு இருக்கிற எங்களுடைய தோழர்கள் நன்மையான காரியங்களில் எங்களை முந்தி செல்கிறார்கள், அவர்களோடு எங்களால் ஈடு கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அல்லாஹ் பொருள் கொடுத்திருக்கிறான், பணம் வசதி கொடுத்திருக்கிறான். எங்களால் இபாதத் செய்ய முடியும், ஆனால் ஜக்காத்து கொடுக்க முடியாது. தர்மம் செய்யலாம், ஜக்காத்து கொடுக்க முடியாது. அதனால் ஜக்காத் என்கிற கடமையை நிறைவேற்றுவதனூடாக அவர்கள் எங்களை நன்மைகளால் முந்தி செல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர்களுக்கு நீங்கள் சமமாக பயணிக்க வேண்டுமா? ஆம், அவர்களை நாங்கள் முந்தி போக வேண்டும், அவர்களை முன்னுக்கொண்டு நாங்கள் சொர்க்கம் போக வேண்டும், நன்மைகளை அதிகமாக சேகரிக்க வேண்டும்.
ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னால் அல்கார்களை ஓதி முடித்ததுக்கு பின்னால் சுபஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை அல்லது 34 தடவை. 33 சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று நம்ம 34ஆக பூர்த்தி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த நல்ல காரியத்தை படித்த இந்த ஏழ்மையான நடுத்தர நபித்தோழர்கள் அதை தொழுகையில் செய்கிறார்கள். அடுத்த சஹாபாக்களுக்கு எதிராக போராடினார்கள் இல்லையா? நன்மையை நான் முந்திக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள். போராடிய நபித்தோழர்களுக்கு வித்தியாசம் ஒன்று விளங்குது. வளமையாக எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருவருடைய அசைவு எனக்கு தெரியும். ஜும்மாக்கள் நமக்கு தெரியும். வளமையாக எனக்கு பக்கத்தில் இன்னார் உட்காருவார். ஏதோ வித்தியாசம் விளங்குது. என்ன மூஞ்செல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. நம்ம கேட்போமா இல்லையா? முகமெல்லாம் கொஞ்சம் அரைச்ச மாதிரி சோகம் இல்லையோ? ஏன்னா வளமையாக பார்க்குற முகமும் வளமையாக பார்க்குற ஒரு நடைமுறைக்கும் வித்தியாசம் விளங்கும் திடீரென்றால். அதுபோல் சஹாபாக்கள் பார்க்குறாங்க, நம்மளோடு இருக்கிற ஏனைய நபித்தோழர்கள் அவர்கள் ஏதோ சொல்லுகிறார்கள். கைகளெல்லாம் சுபஹானல்லாஹ் 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 சுபஹானல்லாஹ், திரும்ப கையை விரிக்கிறது, திரும்ப சுபஹானல்லாஹ் 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 சுபஹானல்லாஹ், திரும்ப கை விரிப்படுது. நம்ம எப்படி சொல்லுவோம்? சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் திரும்ப சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் ரிப்பீட் பண்ணுறது. அப்போ ரசூலுல்லாஹ் வழியாக பார்க்குறோம், சுபஹானல்லாஹ் இப்படி தான் சொல்கிறது. சொல்லிட்டு விரிக்கணும், திரும்ப என்னணும், திரும்ப விரிக்கணும். அப்போ இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா. ஆனால் பின்னாடி என்ன செய்யப்படுகிறது? இஃப்திலாஃபில் உலமாக்கள் மத்தியில் அது என்றது தானே, அது எப்படி வேணாலும் எண்ணிக்கொள்ளலாம் என்ற வரையறைக்கு போயிட்டு, அதில் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த நபித்தோழர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் கண்ட உடனேயே அந்த நபித்தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், என்ன இவங்க படிக்கிறாங்கன்னு உடனே பக்கத்தில் வாழ்கிட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நாங்கள் இப்படி வந்தோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி தந்தார்கள் என்றோடனே அந்த நபித்தோழர்களும் இந்த அமலை செய்து ஆரம்பித்து விட்டார்கள். ரெண்டாவது வாட்டி அந்த சமுதாயம் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் எங்களுக்கு எந்த துஆவை அவங்களோடு சமமாக போகிறதுக்காக சொல்லி தந்தீர்களோ அந்த திக்ரை அவர்களும் சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ திரும்ப அவங்க எங்களை முந்திட்டாங்க, வேறு ஏதாவது எங்கள்கிட்ட இருக்குதா என்று கேட்குறாங்க. வேறு ஏதாவது இருந்தால் சொல்லித்தாருங்கள். ரசூல் சொன்னாங்க, வேறு எதுவும் இல்லை, அல்லாஹு தஆலாவுக்கு அவ்வளோதான் என்ற செய்தியை சொல்கிறார். ஏன் இதை சொல்லணும்னு கேட்டால், இன்றைக்கு நானும் நீங்களும் ரமலான் பெருநாளாக இருக்கும்போது இரவு 2-3 மணி வரைக்கும் தேடினவங்க இருக்கிறோம். 4 மணி வரைக்கும் கால் பண்ணி கேட்டவங்க இருக்கிறாங்க. சில நேரங்களில் சிலாக ஃபோனை ஓஃப் பண்ணி வச்சு படுத்த நிலைமை இருக்குது. அந்த அளவுக்கு கரைச்சல். ஏனால் பெருநாளா அங்கே ஹண்டாங்களா இங்கே ஹண்டாங்களா அங்கே ஹண்டா அப்படியா நோம்பு பிடிக்கணுமா பிடிக்கக்கூடாதா விடக்கூடாதா 1000 டென்ஷன். ஒரு முஃமினுடைய டென்ஷன் பெருநாளை நோக்கியதாக இருக்காது. பெருநாள் வரட்டும் வராமல் போகட்டும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் எனக்கு ஒரு நாள் தந்திருக்கிறான் திருப்தி அடைபவன் தான் ஒரு முஸ்லீம். ரமலானுடைய ஒரு நாளை அல்லாஹ் எனக்கு இன்னும் தந்திருக்கிறானே, 29 முடியும் என்று நினைத்தேன், அல்ஹம்துலில்லாஹ். இன்னொரு நாள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் இதுவரைக்கும் 30 நாளில் இந்த 29 நாள் செய்யாத அமலை பள்ளியில் இருந்து தரித்து நின்று அல்லாஹ்வுக்காக நான் செய்ய போவதற்காக நினைத்திருந்தேன், முடிய போவதே என்ற கவலையில் இருந்தேன். யா அல்லாஹ், நீ எனக்காக ஒரு நாளை தந்து விட்டாய் என்று சுக்குரு செய்கிற மனிதனாக மாற வேண்டும். அதை விட்டு பெருநாளா இல்லையான்னு அடித்து மொத்த நிர்வாகிகளை, மொத்த ஊரை, மொத்த கிராமத்தையும் டென்ஷனில் விடுறதல்ல. ஒரு முஃமினின் பண்பாடு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் இன்னும் கிடைக்காதா என்கிற எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். அந்த எதிர்பார்ப்புகளை அவன் எப்போதுமே அல்லாஹ்வுக்கு உரியதாக மாற்றியிருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ரமலானில் இன்றைக்கு நாளை தராவிட்டால், இன்றைக்கு பெருநாளாக இருந்திருந்தால், சுபஹானல்லாஹ், நம்மள எத்தனை பேர் இன்றைக்கு வீண்விரிய செலவுகளில் ஈடுபட்டிருப்போம். ஜும்மாவுடைய நாள், இந்த ஜும்மாவுக்காக கிடைக்கிற ஒட்டகம், ஆடு மாடு நன்மைகளை இழந்திருப்போம். அதற்காக ஒதுக்குற நேரத்தை கடந்திருப்போம். அதாவது லுஹரே தொழாமல் விட்டுருப்போம். இன்றைக்கு பெருநாள் வந்திருந்தால் இன்றைக்கி ஜும்மா கடமை கிடையாது, ஜும்மா தொழ தேவையில்லை. ஜும்மா நடக்கும், விரும்பினாங்க வந்து கலந்து கொள்ளலாம், விரும்பினாங்க கலந்து கொள்ள தேவையில்லை. ஆனால் லுஹர் தொழுதாக வேண்டும். அப்படி நடந்திருந்தால் அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்ம நிறைய பேரை விரல் விட்டு எண்ணி காட்டலாம். நிறைய பேருக்கு லுகரும் இல்லை, அசரும் இல்லை. பெருநா தின்ன போயிட்டு டைம் போயிடுச்சு, பெருநா தின்ன போயிட்டு குருநாகலில் வேலை முடிஞ்சு, பெருநா தின்ன கொழும்புக்கு போயிருப்பாங்க. ஒரு 1000 ரூபா சாப்பாடு தின்றதுக்காக 5000 செலவழிச்சு போயிருப்பார்.
அன்புக்குரியவர்களே, அதிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான் என்கிற விடயத்தில் நானும் நீங்களும் முதல் கட்டமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்போ இதையும் சேர்த்து தான் நன்மைகள் நிறைவடைகிற மாதமாக இந்த ரமலானை நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஜும்மாவுக்கு வந்திருக்கிற உறவுகள், நான் ஆரம்பத்தில் சொன்ன இந்த ஹதீஸை சொல்ல வந்த ஞாபகம் என்னென்றால், நீங்கள் எல்லாரும் தொழுத உடனே வேகமாக உமரை கண்ட ஷைத்தான் போல, அல்லது மௌத்தை கண்ட ஒன்றை போல, அல்லது ஏதோ ஒரு மிருகத்தை கண்டதை போல பள்ளியிலிருந்து விரண்டோடி விடாமல், நம்மளால் முடிந்த இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானில், அதுவும் ஜும்மாவுக்கு பின்னால் ஒரு தொழுகைக்கு பின்னால் ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்லுவது என்பது அல்லாஹ்விடம் நமக்கு நன்மையை தருகிறது என்றால் அதற்காக நேரம் ஒதுக்க வேண்டும். அதற்காக ஒரு கொஞ்ச நேரம் அமர்ந்து செல்லுங்கள். நீங்கள் அவசரமாக செல்வதில் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகிறது கிடையாது. அவசரமாக போயிட்டு வீட்டிலே நீங்கள் உடனே மரணித்தவுடன் அல்லாஹ் தௌபாவை தந்து சொர்க்கம் போக அனுப்புவது கிடையாது. ஏதோ ஒரு துன்யா, என்னுடைய குடும்பம், எனக்காக, என்னுடைய பிள்ளைகள் என்கிற ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறீர்கள், அல்லது கொஞ்சம் சாய்ந்து தூங்க போகிறீர்கள். அதில் ஒரு 10 நிமிடத்தை அல்லாஹ்வுக்காக கொடுங்கள். அல்லாஹ்வுக்காக திக்ர் செய்து கொள்ளுங்கள். இளைஞர்களை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வயது, நிறைய பேர் சொல்லுகிறார்கள் அது இளம் வயது, அப்படித்தான் கேட்காது. அப்படி அல்ல, இளம் வயதும் கேட்கும். அது கட்டிலமை பருவம், அது கேட்காது. அது இளைஞர் பொடியமார் அப்படித்தான் இருப்பார்கள். இல்லை உறவுகளை, இஸ்லாம் அப்படி சொல்லலை. பொடியமார் இப்படித்தான், கிழவன்மார் இப்படித்தான், வயசாக இப்படி இஸ்லாம் எங்கேயுமே சொல்லலை. எல்லாருக்கும் ஒரே மார்க்கம் தான். எனக்கும் அதுதான், உங்களுக்கும் அதுதான், மௌத்தா போகிற சக்கராத் நிலையில் இருக்கிறவருக்கும் அதுதான் நிலைமை. இஸ்லாம் எல்லாருக்கும் ஒன்று தான். நாங்கள் பிரித்து பொடியமாரை செப்பரேட் பண்ணிட்டோம். அது இளந்தாரி, இப்போ ரத்தம் சூடாகிற பருவம். சூடாகினா என்ன பிரச்சனை? தண்ணி ஊற்றி கூழாக்கி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, பள்ளிக்கு சூடு குறையும். உங்களுக்கு எலும்பு சூடு துடிக்குதா, வேகமாக இருக்குதா, அல்ஹம்துலில்லாஹ். உங்களோட வேகத்தை, உங்களுடைய அந்த துணிச்சலையும் வரவேற்கிறோம். வாங்க பள்ளிக்கு. பள்ளியில் வந்து தனிப்போம். வாங்க, அந்த சூடை பள்ளியில் காட்டுங்க, அந்த வேகத்தை பள்ளியில் காட்டுங்க, இபாதத்தில் காட்டுங்க, நல்ல விஷயங்கள் செய்கிறதுல காட்டுங்க. இதுக்குத்தான் நரம்பு துடிக்கணுமே தவிர, இளைஞர் காட்டணுமே தவிர, ஊரில் உலகத்தில் அது செய்கிறதுக்காக இளைஞர் காட்டுறதுக்கு இஸ்லாத்தில் அங்கீகாரம் கிடையாது. இதுக்கு நன்மை கிடையாது. அப்போ ஒரு இளைஞன் வயோதிபன் என்கிற பருவம் மார்க்கத்தில் கிடையாது. மார்க்கத்தில் கிடையாது. நாங்கள் பிரித்து வச்சு பொடியமார் அத்துணை பேரை நரகவாதியாக மாற்றி விட்டோம். அது பொடியமார் தானே, பொடிய வயசு தானே, திருந்துவான் தானே. அவன் ஒரு 40 வயசு தொழுவான், அதுக்குள்ள மௌத்தா போயிட்டான்டா. அவன் 40 வயசில் திருந்துவானான். அல்ஹம்துலில்லாஹ், அது அல்லாஹ் கொடுக்குற சந்தர்ப்பம். திருந்தாமல் மௌத்தா போனான். பள்ளியில் நின்று சொல்ல வேண்டிய பொடியன் ஆக்சிடென்ட் ஆகி மௌத்த கால் கை உடைச்சுக்கொண்டு உட்கார்ந்து சொல்ல போனால், அப்போ நின்று சொல்லுற காலமெல்லாம் எங்கே போகிற? உடல் ஆரோக்கியம். நின்று தொழாமல் அவன் உட்கார்ந்து சொல்லிக்கு வருகிறான் என்றால், நின்று தொழுகிறதுக்காக அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியத்தை வீணாக்கின குற்றவாளியாக அல்லாஹ் மறுமையில் பிடிக்க மாட்டானா? கட்டாயம் பிடிப்பான உறவுகளே. நாங்கள் எங்களுடைய மனதுகளை அல்லாஹ்வின் பக்கம் நரகத்துக்கு போகிற அமல்களை, ஒரு ஹலாலை ஒரு ஹராமாக்குவதில் மாஷா அல்லாஹ் திறந்து வைத்திருக்கிறோம். சந்தர்ப்பம் நாமளாக சொல்லு, அது சின்ன பிள்ளைகள் தானே, கொஞ்சம் அப்படி இப்படி போனால் பரவாயில்ல. சின்ன பிள்ளைண்டா என்ன முஸ்லீம் இல்லையா? 5 வயசு பிள்ளை முஸ்லீம் இல்லையா? ஒரு பொம்பளை பிள்ளை முஸ்லீம் இல்லையா? முஸ்லீம் உறவுகளை, நாங்கள் எல்லாரும் முஸ்லீம்கள். இஸ்லாமிய என்கிற வரையறைக்குள் வந்து விட்டால் அவன் இஸ்லாம் சொல்லுகிற சின்ன பிள்ளையோ பெரிய பிள்ளையோ வயோதிபராக இருந்தால் இஸ்லாம் எதை சொல்லுகிறதோ அதை நடைமுறைப்படுத்தி ஆக வேண்டும். ஏலாது மறுக்க இயலாது. மறுத்தால் அவன் முர்த்தத். எனக்கு இது செய்ய இயலாது, இது சின்ன பிள்ளை, அப்படியா குடும்பத்தோடு வெளியேறுவாப்பா, உனக்கு இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுது லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் விரும்பினால் இருக்கிறதை செய், இல்லை என்றால் வெளியே போ. அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான் லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது. இருக்கிறவங்க இருக்கிற மாதிரி செய்யணும். இல்லையா எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னால் ஏலாது என்றால் நீ வெளியே போன்னு இஸ்லாம் பேசுகிறது, அல் குர்ஆன் வசனம் பேசுகிறது. உறவுகளே, அதனால் இந்த ரமலான் இன்றோடு முடிகிறது. இதுவரைக்கும் செய்த அமல்களில் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும். இரவு நேரங்களில் வந்த இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். 10 மணியிலிருந்து உறவுகளே, இஷாவிலிருந்து சுபகு வரைக்கும் எங்களோட பள்ளியில் இருந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த பிள்ளைகளுக்கும் அந்த இளைஞர்களுக்கும், இளைஞர்கள் பெற்றோர்களுக்கும் குடும்பத்துக்கும் அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும். பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கிறார்கள், பிள்ளைகளுக்கு நல் வழியை காட்டுகிறார்கள். பள்ளிக்கு வந்துவிட்டால் எந்த கோலும் இல்லை, எந்த ஆளும் இல்லை.
பள்ளிக்கு வருகிறார்கள். மாஷா அல்லாஹ், பள்ளியிலே கொடுக்குற தர்பியத்துகள், பள்ளியில் கொடுக்குற வகுப்புகள், குர்ஆன் பாடமாக்குற விஷயங்கள், ஏனைய இதர விஷயங்களில் நன்றாக கலந்து கொள்கிறார்கள். ஆனால் உங்களிலும் நிறைய பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தார்கள், யாரும் பள்ளி பக்கம் வரவில்லை. இஷாவுக்கு பின்னாடி நடக்கிற கியாமுல் லைலுக்கும் வராதவர்கள் இருக்கிறார்கள். யோசனை செய்து பாருங்கள். ரமலானை நாங்கள் நிறைவு செய்து பெருநாள் கொண்டாட போகிறோம் என்றால் ஏன் பெருநாள் உறவுகளே? இதற்காக இந்த பெருநாள். ஏன் இந்த பெருநாளை நாங்கள் கொண்டாட வேண்டும்? ரமலானை சரியாக பயன்படுத்தி இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கலாம். ஒரு போட்டி நிகழ்ச்சியிலே ஒருத்தன் கலந்து கொண்டு முழுமையாக அவனுடைய ஃபோக்கஸ், முழுமையாக அவன் திறமை காட்டுகிறான்டா திறமைசாலிக்கு பரிசு கொடுக்கலாம். வராதவனுக்கு ஏன் பரிசு கொடுக்க வேண்டும்? பெருநாளும் அப்படித்தான் சொல்லுகிறது. ரமலானை முறையாக அமல் இபாதத்தோடு இரவு நேரங்களில் நின்று வணங்கி குர்ஆனை ஓதியவனாக யாரெல்லாம் ரமலானை நிறைவு செய்கிறானோ அவனுக்கு தான் நோன்பு பெருநாள். இல்லாதவர்கள் கொண்டாடுவதில் என்ன திருப்தி இருக்கிறது? நீங்கள் எடுக்காத ஒன்றுக்கு ஏன் பரிசு எடுக்கிறீர்கள்? யோசனை செய்திருக்கிறோமா? இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுகிற போது சொல்வார்கள், ஒரு முஃமின் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுக்கு ரமலான் தான் அவனுடைய மாதம் என்று நினைத்தால் அவன் ரமலானோடு நின்று விடுவான். ரமலான் தான் நன்மையின் மாதம் என்று நினைத்தால் அவன் ரமலானோடு நின்று விடுவானாம். யார் அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்கிறானோ இன்னல்லாஹுல் ஹய்யே, அல்லாஹு தஆலா உயிரோடு இருக்கிறான் என்பதை அவன் புரிந்து கொள்வான்றார்கள். அப்போ ரமலானில் மட்டும் நீங்கள் அமல் செய்வீர்களாக இருந்தால் நீங்கள் ரமலான் வாதிகள். உங்களுக்கு நோன்பு மாதம் மட்டும்தான் நன்மை. அப்படின்னா அல்லாஹு தஆலா மறுமையில் சுருட்டி தூக்கி முகத்தில் ஒரே போய் தொலை அண்ட் அல்லாஹ் பேசுகிறானே சூரா ஹாக்காவில், ஹுதுஹு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம சல்லு சும்மா சில்சிலத்தின் தர்உஹா சபஊன திராஆ. அல்லாஹ் பேசுகிறான், பிடிங்க அவனை பிடிச்சி கட்டின்னு 70 முழம் கொண்ட சங்கிலியால் கட்டுங்கள், அவனை தூக்கி முகங்குப்புற நரகத்திலே வீசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. யாரு? சந்தர்ப்ப இபாதத் சாலிகள். அப்போ ரமலானில் மட்டும் நாங்கள் இபாதத் செய்வதில் அல்லாஹ்வுக்கு எந்த எடுபடியும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த பயனும் கிடையாது, எனக்கும் பயன் கிடையாது. ரமலான் ஒரு பயிற்சி வகுப்பு, அதை தொடர்ந்து கொண்டு போக வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். 40 வருஷமாக பயனடைகிறோம், பயிற்சி அடைகிறோம், இன்னும் அமல்களில் நாங்கள் நிரந்தரம் இல்லை என்றால் அப்போ அவர் சொல்லுகிறார், யார் அல்லாஹ்வுக்காக அமல் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ் உயிரோடு இருக்கிறான் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் அதை செய்வார்களாம். அல்லாஹ் உயிரோடு உள்ள அல்லாஹ்வுக்காக நீங்கள் செய்தால் இன்னல்லாஹ லா யமூத், அல்லாஹு தஆலா மரணிக்க மாட்டான். ஹுவ ஹய்யின், அவன் உயிரோடு இருப்பவன். எதுவரைக்கும் நாங்கள் அமல் செய்வோம் என்றால் நாங்கள் மரணிக்கிற வரைக்கும் அந்த அமலை நிலையாக நிரந்தரமாக செய்வதாக அவர் சொல்லுகிற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான ஒரு கருத்து அன்புக்குரியவர்களே. அப்போ நிலையாக நாங்கள் நன்மையை அடையணும் என்றால் முதலாவது நமக்கு எண்ணத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். எண்ணத்தை தூய்மைப்படுத்த ரமலானுக்காக நாங்கள் தயாராக வேண்டும். டிவி பெட்டிகள் ஓரமாகியது, வீணான விடயங்கள் ஓரமாகியது, எண்ணங்களில் தொழில்களை தூரமாக்கினோம், அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்கினோம். மாஷா அல்லாஹ், நிறைய பேரை நாங்கள் கண்டோம் 5 நேர தொழுகைக்கு வந்தார்கள். அதிலும் கவலைக்கிடையானது ஒரு சிலர் ஜும்மாவுக்கு மட்டும்தான் வந்தார்கள். ரமலானிலும் ஜும்மாவுக்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு சிலர் பெருநாளைக்கு மட்டும் வருகிறவர்கள் இருக்கக்கூடும். அல்லாஹு தஆலா இந்த மாதிரியான நிலைகள் இருந்து அல்லாஹ் என்னையும் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அன்புக்குரியவர்களே, இந்த மாதிரி ரமலானில் உள்ளத்தை ஒருநிலைப்படுத்தி அல்லாஹ்வுக்காக நேரத்தை ஒதுக்கி முடியுமாக இருந்தால் இந்த எண்ணம் முதலாவது ரமலான் அல்ல அதுக்கு அடுத்த மாதங்களிலும் அமல் செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலாவது எங்கள் எண்ணங்களை இஹ்லாஸாக தூய்மையாக நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது நிபந்தனை. ரமலான் கடந்து விட்ட ரமலான் தருகிற படிப்பினை ஏனைய ரமலான் அல்லாத காலப்பகுதிகளிலும் நானும் நீங்களும் இதே அமலோடு, இதே தக்வாவோடு, இதே நிலைப்பாடோடு, இதே மஸ்ஜிதோடு, இதே அனுபவத்தோடு, இதே உணர்வோடு நாங்கள் நடக்க வேண்டுமாக இருந்தால் ரமலானுக்கு என்ன புரிதலை கொடுத்தோமோ, ரமலான் மாதத்துக்காக என்ன நேரங்களை ஒதுக்கினோமோ, ரமலானுக்காக என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோமோ அவைகளை ஏனைய நேரங்களிலும் காலங்களில் செய்வதற்கான எண்ணங்களை நாங்கள் தொகுத்தல், ஒரு பட்டியலிடல் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அது அல்லாமல் நாங்கள் எப்போது ஷைத்தானுடைய தூண்டுதல்களுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோமோ வல்லாஹி நிச்சயமாக நாங்கள் அப்போது எங்களுடைய வழியை விட்டும் நாங்கள் தவறி விடுவோம். அல்லாஹு தஆலா சூரா முத்தஸிர் சொல்லுகிற போது 40 47 48 வசனம் வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான். நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் சம்பந்தமாக அல்லாஹ் பேசுகிற போது நரகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேரை பார்த்து சொர்க்கத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்களாம், அனில் முஜ்ரிமீன் அநியாயக்காரர்களை பற்றி கேட்பார்களாம், மா சலக்கக்கும் ஃபி சக்கர்,
மா சலகக்கும் ஃபீ சகர், உங்களை இந்த சக்கர் என்கிற நரகத்தில் போட்டது என்னன்னு கேட்பாங்களாம். ஏன்னா ஊரில் அவங்க தான் இபாதத்சாலி, ஊரில் அவங்க தான் கொள்கை பேசியவர்கள், அவர்கள் தான் நியாயம் பேசியவர்கள், நான் தான் சரியென்று இருந்தவர்கள். அவங்க நரகத்தில் இருப்பாங்களாம், மற்றவங்க சொர்க்கத்தில் இருந்து கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சகர், என்னப்பா சக்கர் நரகத்தில் இருக்கிறீங்களே என்று கேட்கிறத சொல்லுவாமாம். காலு, நரகத்தில் இருக்கிற சொல்லுவாங்களாம், லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளோடு இருக்கவில்லைன்னு சொல்வார்களாம். நாங்கள் தொழுகை கடமை என்று பேசினோம், தொழாதவர்கள் முஷ்ரிக் என்று சொன்னோம், தொழுகையில் பிதஅத் என்று பேசினோம், ஆனால் நாங்கள் தொழலன்னு சொல்வார்களாம். தொழாததினால் நரகம் என்று அல்லாஹ் தாலா அந்த அடியார்கள் வாயிலாக சொல்ல வைக்கிறான். அதே போல வலம் நுத்ஐமுல் மிஸ்கீன், அவர்கள் சொல்வார்களாம், நாங்கள் இன்னும் நாங்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்கிறவர்களாக இல்லை, கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கல. பணக்காரர்களே, செல்வந்தர்களே, தர்மம் கொடுங்கள், ஜகாத்து கொடுங்கள் என்று சொன்னோம், ஜகாத்து கொடுங்கன்னு பேசின நாங்கள் தர்மம் கொடுக்கல, எங்கிட்ட இருக்கிறத வச்சு நாங்கள் திருப்தி அடைந்து அல்லாஹ்வுக்காக நாங்கள் கொடுக்கல, நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம், எங்கள்கிட்ட செயலில் இல்லையே, அதனால் சக்கர நரகத்துக்கு வந்து விட்டோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறான். ரமலானை நன்மை அடைந்த ஒருவர் சாராருக்கும் நன்மை அடையாமல் ஒரு சில இளைஞர்கள், உங்களை அல்லாஹ் பாதுகாக்கட்டும், உங்கள் பெற்றோர்களையும் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஸ்கீம் பகுதிகளில் இரவு நேரங்களில் அல்லாஹுடைய அமல் இபாதத் செய்ய வேண்டிய காலப்பகுதிகளில் நம்முடைய இளைஞர்கள் கூத்துக்கும் ஆழம். எத்தனையோ பெண்கள் முறைப்பாடு செய்தும் அதை ஏற்றுக்கொள்ளாத இளைஞர்கள், எங்களுக்கு சத்தமாக இருக்கிறது, எங்களால் தூங்க முடியவில்லை, குர்ஆன் ஓத முடியவில்லை என்று சொல்லியும் கூட அந்த பகுதிகளில் நீங்கள் முழுமையான ஷைத்தான் கூத்தை காட்டியிருக்கிறீர்கள் என்றால், ஷைத்தான் எங்கு உறவுகளை ரமலானில் முடக்கப்படுகிறான், ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்றால் உங்களுடைய அமல் இபாதத் இன்னொருத்தனுடைய வீட்டை கரைச்சல் பண்ணுவதா? யாரும் இல்லாத ஒரு வீட்டுக்கு போயாச்சு, அங்கு எல்லா இபிலிஸ்தனமான ஷைத்தான்களையும் பண்ணுகிறீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களை பாதுகாக்க வேண்டும். நீங்கள் முஸ்லிம்களா என்பதை பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை பயந்தவர்களா என்று பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் இளைஞர்களே. அதனால் தான் சொன்னேன், அமல்கள் என்பது இளைஞர்களுக்கு வேறு, வயதாளிகளுக்கு என்பது வேறு அல்ல. எல்லாருக்கும் ஒரே விதம், ஒரே இஸ்லாம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அதில் அல்லாஹ் தஆலா பேசுகிறான், இந்த இளைஞர்கள் இப்படியானவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். மூன்றாவது ஒரு காரணம் சொல்லுகிறார்கள், சக்கர் எடுக்கிற நரகத்தை நானும் நீங்களும் அடைவதற்கு பிரதான காரணங்கள் உண்டு. என்னிடம் இருக்கிறது, உங்களிடம் இந்த பண்பு இருக்கிறது. சொல்வார்களாம், வகுன்னா நஹூலு மஅல் ஹாயிலீன், நாங்கள் வீணான பொடுபோக்கான ஆட்களோடு நாங்கள் சேர்ந்து கொண்டிருந்தோம், வீணாக நேர காலங்களை செலவழித்து கொண்டிருந்தோம். அப்போ உறவுகளே, தேவையற்ற பயனற்ற காரியங்களில் நாங்கள் செய்து கொண்டிருந்தோம் என்று சொல்லுகிறோம் என்றால் உறவுகளே, இது பயனுள்ள செயலா? உறவுகளே, ரமலானுடைய காலங்களில் நோன்பை பிடித்து கொண்டு இபாதத் செய்யாமல் இருந்தால் பயன் இருக்கிறதா? ரமலானுடைய இரவுகளில் ரசூலுல்லாஹ் நின்று வணங்கினார்கள், 12 மாதம் நின்று தொழுதார்கள். நாம் ஒரு மாதம் தான் நின்று வணங்குகிறோம். அந்த மாதத்தில் கூட அமல் செய்யாமல் தெருக்களிலும் போக்குகளிலும் கடை வீதிகளிலும் உட்கார்ந்து கைவாரடித்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அமல்கள் நிலையாக இருக்குமா உறவுகளே? அப்போ ரமலானில் உங்களுடைய அமல்கள் நிலையாக இருக்கவில்லை என்றால் ஏனைய மாதங்களில் உங்களுடைய அமல்களை பற்றி பேச தேவையில்லை. இந்த ஹுதுபா அமல் செய்தவர்களுக்காக மட்டுமான உரிய ஹுதுபாக்கள். அப்போ அன்புக்குரியவர்களே, திரும்ப சொல்லுகிறார்கள், வகுன்னா நுகஸிபு பியௌமித்தீன், நாலாவது சொல்லுகிறார்கள், மறுமை நாளை நாங்கள் பொய்ப்பித்து கொண்டிருந்தோம். ஏனென்றால் தொலாட்டி அல்லாஹ் தண்டிப்பான பயம் இல்லை, இபாதத்துடைய நேரத்தில் நான் வீணாக்கள் எல்லாம் தண்டிச்சோட பயம் இல்லை, அதனால தான் மறுமை ஞாபகம் இல்லைன்னு வரும். மறுமையில் அல்லாஹ் என்ன தண்டிச்சு விடுவானே, யா அல்லாஹ் உன்னை தவிர எனக்கு உதவி செய்கிற, உன்னை தவிர எனக்கு அருள் செய்கிற, உன்னுடைய ரஹ்மத்தை தவிர, உன்னுடைய அனுமதியை தவிர வேறு எந்த ஒரு அமலும் உன்னுடைய அங்கீகாரம் இல்லாமல் கிடைக்காத அந்த நாளை பயப்படுகிற யாராக இருந்தாலும் அவன் ஒரு நேர காலத்தை வீணாக செலவழிக்க மாட்டான். செலவழித்தால் அவன் மறுமை தண்டனையை புறக்கணிக்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா வகுன்னா நுகஸிபு பியௌமித்தீன், மறுமை நாளை புறக்கணித்தவர்களாக நாங்கள் இருந்து விட்டோம். 4 காரணிகள் உறவுகளே. இந்த 4 காரணிகளையும் சரியாக புரிந்து கொண்டால் நானும் நீங்களும் ரமலானுக்கு பின்னாடி வருகிற காலங்களிலும் இப்போ என்ன அமல்களை செய்கிறோமோ, இப்போ என்ன புரிந்துணர்வோடு அல்லாஹ் நோக்கம் நெருக்கமாக இருக்கிறோமோ, அமல் செய்ய வேண்டும் ஆசை இருக்கிறதோ, தர்மம் கொடுக்கிறோமோ, இஃப்தார்கள் செய்கிறோமோ, சஹர் செஞ்சு கொடுக்கிறோமோ, ஆக்களுக்கு ஃபித்ரா கொடுக்கிறோமோ, அல்லது நன்கொடைகள் கொடுக்கிறோமோ, ஜகாத்துகள் கொடுக்கிறோம், இந்த எல்லா அமல்களும் ரமலானுக்கு மட்டும் உரியது அல்ல, ஃபித்ராவை தவிர. அப்போ நம்ம இது எல்லா நாட்களிலும்
சர்வசாதாரணமாக செய்ய முடிந்த அமல்கள் தான் ரமலானில் செய்திருக்கிறோம் என்றாலும் தொழுகைக்கு வருகிற 5 நேரம் வந்தவர்கள் யோசிச்சு பாருங்கள். உங்களால் பாங்கு கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வர முடியுமாக இருந்தால் நிச்சயமாக ஏனைய நாட்களிலும் வர முடியும். ஒரு சிலர் சொல்வார்கள், நீங்கள் மௌலவி அவரை பற்றி பேசுகிறீங்க, இவரை பற்றி பேசுகிறீங்க, அவரை பற்றி பேசுகிறீங்க என்று. யாரையும் சொல்லி பேசணும்னு அவசியம் தான், ஒன்றும் செய்யலாது. சில நேரங்களில் ஏதாவது வாகனத்தை பற்றி பேசினால் மௌலவி ஒரே எங்களை பற்றி பேசுகிறார், அல்லது பஸ்ஸை பற்றி பேசினால் பஸ்காராக்களுக்கு பிரச்சனை. வேறு பொடியமாரை பற்றி பேசினா மௌலவி பயானில் பொடியமாரை பற்றி தான் பேசுகிறார். யாரை பற்றி பேசுவது உறவுகளே? ஹுத்துபாக்களை ரசூலா யாரை பற்றி பேசணும்? நம்மளை பற்றி தான் பேச வேண்டும். இந்த ஊரில் என்ன நடக்கிறதோ அதைத்தான் சொல்ல வேண்டும். ஹுத்துபா என்பது இந்த ஊரில் உள்ள ஆக்களுக்கு தான். நம்மளை நிறைய பேர் ஹுத்துபாக்களை புரிஞ்சிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, பாலஸ்தீன மக்கள், ஈரானிய மக்கள் என்று அம்மா நல்ல பயான், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஈரானிய பலஸ்தீன பற்றி உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம சிறந்தலே, அது ஈரான் பிரச்சனை, பலஸ்தீன் பிரச்சனை, போயிட்டு போடும், நமக்கு என்னன்ற கேள்வி இருக்கிறது. நம்ம எல்லாரும் பார்க்குறோம், வெளிநாட்டை திருத்த போகிறது, உள்நாட்டில் எங்கே குப்பை, வெளியூரில் நடக்கிற பிரச்சனையை பேசணும்னு ஆசைப்படுற, உள்ளூரில் எங்கே ஜராவ நஜீஸ், உள்ளூரில் பள்ளியை கட்டி வச்சுக்கிது உள்ளூரை திருத்துறதுக்கு தான், வெளியூரை திருத்துறதுக்காக இல்லை. இந்த ஊரில் என்ன நடக்குதோ அதை சொல்ல வேணும், என்ன நடக்கக்கூடாதோ அதையும் சொல்ல வேணும். எல்லாம் ஜும்மா ஹுத்துபாக்களில் மட்டும்தான் நம்ம வர்றதுனால சொல்ல வேண்டியிருக்குது. அல்ல எல்லா கண்டடங்களும் செய்யலாம். ரசூலா நாள் முழுக்க ஹுத்துபா செய்திருக்கிறார்கள். காலையிலேருந்து சுபஹ் வரைக்கும் ஹுத்துபாக்கள் தான். பிடிச்சி வந்த இல்லை இது 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 செஞ்சு கொண்டார்கள். இன்றைக்கி செய்ய போனால் என்ன ஒரே ஹுத்துபா இருக்குது, மூச்சுக்கு உள்ள உலையில தான். என்ன இவ்வளோ பயான் உறவுகளை, பயான் தான் சஹாபாக்களை மாமனிதர்களாக மாற்றியது. அப்போ என்ன விஷயம்னு கேட்டால், நானும் நீங்களும் இந்த 4 விடயங்களை புரிந்து கொண்டால், மார்க்கத்தை பொய்ப்பிப்பது என்பது அல்லாஹுடைய அமல்களை செய்யாமல் விடுவது, அதனுடைய தண்டனையை பயப்படாமல் விட்டால் மறுமை நாளை நாங்கள் புறக்கணிக்கிறோம் என்று அர்த்தம். 2வது விஷயம் பார்த்தோம், வீணாக நேர காலங்களை செலவிடுதல், பொய்யாக புரட்டாக செலவிடுதல் என்பதும் மார்க்கத்தை பொய்ப்பித்தல், அல்லது மார்க்கத்தை புறக்கணித்தல், அல்லது அல்லாஹுடைய வாக்குறுதியை புறக்கணிப்பு செய்தல். யா அல்லாஹ் நீ எவ்வளோ வேண்டாலும் சொல்லு, என்ன பாங்கு வேண்டாலும் கேட்கட்டும், நான் பள்ளிக்கு வர மாட்டேன், நீயா நான் அவர் முடிவு பார்க்கத்தான் வேணும் என்று இருந்தால் நானும் நீங்களும் சக்கருக்கு செல்ல தயாராக இருக்கிறோம். 2வது செய்தி என்ன சொன்னார்? 2வது செய்தி, நாங்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இல்லை. இது அரைத்தலை சூறாவும் பேசும். அரைத்தலை சூறாவும் அழகாக மார்க்கத்தை பொய்ப்புகளை பார்க்கவில்லையா, அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்கவில்லை என்றெல்லாம் பேசுவான். 1வது விஷயம் தொழுகை என்கிற இபாதத். அப்போ அன்புக்குரியவர்களே, இந்த இபாதத்துகள் எப்போதுமே நிரந்தரமாக இருக்க வேண்டும். நல்ல பழக்க வழக்கங்கள் மாஷா அல்லாஹ். இந்த ரமலானில் நாங்கள் உறவுகளோடு சாய்ந்து அவங்களோடு பேசுகிற போது பார்க்கிறோம், நல்ல ஒரு சாதாரண நாட்களில் பேசியவரை விட ரமலானில் வித்தியாசமான வார்த்தை, ஓம் இன்ஷா அல்லாஹ் வருகிறது, மாஷா அல்லாஹ் வருகிறது, கட்டாயம் வர வேணும், அமல் செய்ய வேண்டும் என்று பேசுகிறார்கள். அவசரமாக போகணும் மோளை கடை திறக்கணும் என்று பேசியவர்கள் கொஞ்ச நேரம் அமல் செஞ்சுட்டு போவோம், இதான் கிடைக்கிற சந்தர்ப்பம் பேசுகிறோம். மாஷா அல்லாஹ் எவ்வளோ மாற்றங்கள் வந்திருக்கிறது. இந்த மாற்றங்களை நானும் நீங்கள் நிலையாக வைப்பதற்கு 2வது விஷயங்கள், நாம் வீணான விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். 1வது எண்ணங்களை வரையறுத்து கொள்ள வேண்டும். 2வது வீணான விடயங்களை தவிர்த்து கொண்டோம் என்றால் அது நேரத்தை மிச்சப்படுத்தும். அந்த மிச்சப்படுத்த நேரங்கள் நன்மைகளின் பக்கம் என்னை உங்களை ஆர்வப்படுத்தும் என்கிற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லா மபாத். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடிகளை ஈமானிய உறவுகளே, அமல்களில் நிலைத்திருத்தல் என்பது நமது வாழ்க்கை புரிதலில் நாங்கள் எதை வைத்திருக்கிறோம் என்கிற ஒரு சில செய்திகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம். எந்த அமலாக இருந்தாலும் அந்த அமலுக்குரிய நேர காலத்தை நாங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற செய்தியையும், யார் 4 விடயங்களுக்கு கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் நரகவாதிகள் என்பதையும், இந்த 4லிருந்து யார் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்கள் எல்லா சொர்க்கவாதிகளாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ தொழுகிறது, நேரத்தை வீணடிக்காமல் இருத்தல், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்தல், தண்டனைகளை பயந்து கொள்ளுதல், இந்த 4 விடயங்களும் இருந்தால் அவனுடைய வாழ்க்கையில் ரமலான் மட்டும் அல்ல, ரமலான் அல்லாத மாதங்களிலும் அவர் அமல் செய்வார் என்பதை பார்க்கிறோம். அதே போல் 3வது விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றம் தேவை என்றால் அவனுக்கு கிடைக்கிற அமல்கள் வைன் கல்ல, அது ஒரு குறைஞ்ச சின்ன அமலாக இருந்தாலும் அதை அல்லாஹ் எப்படி பார்க்கிறான், தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். சின்ன அமல் தான், ஒரு சிறிய கடுகு போல் ஒரு நன்மை தான். அந்த அமலை ரமலானில் செய்தாலும் அந்த அமலை ரமலான் அல்லாத மாதங்களிலும் சின்னது பெருசு பார்க்காமல் அதை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வர வேண்டும். ரமலானில் 11 ரக்காயத் தொழுதவர் கடைசி ஏனைய நாட்களில் 3 ரக்காயத்தாக தொழ வேண்டும். 2 மணிக்கு தொழுதவர் கடைசி சுபஹுக்கு 3 கிளம்பியாக தொழ வேணும், அல்லது இஷாக்கு பின்னாடியாவது 3 தொழிட்டு தூங்க வேணும்.
அப்போ இப்படியான அந்த அமல்களை செய்வதை அல்லாஹ்வுடைய தூதர் 3வது இடத்துக்கு கொண்டு வருகிறார்கள் என்றால் நானும் நீங்களும் இந்த இடத்தில் தான் கொஞ்சம் சலிச்சு போகிறது. அமல்கள் விஷயத்தில் இது யாராவது செஞ்சுட்டு போவாங்க, இது நான் செய்யணுமா, நான் கோடிக்கணக்கு கொடுக்குறவன், இது ஒரு 50,000 ரூபாய் வேலை, அது வேறு யாராவது பார்த்து கொடுங்களேன்றது அப்படி இல்லை உறவுகளே. எது என்ன முதலாவது எது முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கத்தான் இருக்குது. முன் சஃப்பு நமக்கு தேவை, முதலாவது வருஷம் தேவை, முதலாவது சொர்க்கம் போகிறது தேவை. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமல் டிரெக்ட் சொர்க்கம். எந்த கேள்வி பதிலும் அவங்கள்ட்ட இல்லையா? அப்துல்லா, உமர், நீங்கள் சொர்க்கம், நீங்கள் ஆண்கள் பெண்கள், அல்லாஹ் 70,000 பேரை நீ உலகில் என்ன செய்தா ஏது செய்தா என்று கூட அல்லாஹ் விசாரிக்கும். அந்த அளவுக்கு நல்லடியார்களாக அல்லாஹ் தெரிவு செய்திருப்பான். நம்ம அந்த அளவுக்கு வாழ்ந்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் அதில் ஒருவராக இடம்பெற முடியும். அந்த 70,000 பேர் சொர்க்கம் போவார்கள் என்று சொன்ன உடனேயே அதிலிருந்த ஒரு நபித்தோழமை, அல்லாஹ்வுடைய தூதரே ஆனமின்ஹும், அதில் என்னை ஒருவராக கேட்டுக்கொள்ளுங்கள்ன்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அதில் நானும் ஒருவனாக இருக்க அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்யுங்கள் என்றார்கள். ரசூலுல்லாஹ் அன்த மின்ஹும், அந்த 70,000 பேரில் ஒருவரை அல்லாஹ் தெரிவு செய்து விட்டான். அந்த நபித்தோழர் கேட்டு உட்கார மற்ற நபித்தோழர், நான் சொன்ன ஆரம்பத்தில் நபித்தோழத்தை போட்டி பொறாமை இருந்தது. கடுமையான பொறாமைக்காரர்கள் நபித்தோழர்கள், நன்மை செய்யன்றதுக்காக வேண்டி கடுமையான போட்டிக்காரர்கள், ஒருவரை ஒருவர் முந்திக்கு செல்ல வேண்டும் என்று. சொர்க்கத்துக்கு நான் முதலாவது இல்லை, அவரை விட நான் போக வேண்டும், இவரை விட நான் செய்ய வேண்டும், அவர் கொடுத்தால் நானும் கொடுக்க வேண்டும், அவர் தொழுதால் நானும் தொழுவேன் என்று போட்டி போடுவதில் பெரிய பொறாமைக்காரர்கள். மாஷா அல்லாஹ், அவர்களை அல்லாஹ் இன்று வரைக்கும் உயர்த்தி வைத்திருக்கிறான். அப்போ அதில் ஒரு நபி, 2வது ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்காக துஆ செய்ய மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய தூதர் அப்போ தான் சொன்னார்கள் அந்த நபித்தோடைய பேர், இல்லாட்டி அந்த நபித்தோடைய பேரே நமக்கு தெரியாது, அந்த நபித்தோட பேர் நமக்கு தெரியாமல் போயிருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சபகக பிஹா உகாஷா, உங்களை விட உகாஷா முந்தி கொண்டார். நீங்கள் இல்லைன்னு சொல்லலை ரசூலுல்லாஹ், நீங்கள் அதில் இல்லைன்னு சொல்லலை, இல்லைப்பா உங்களை விட முதலாவது கேட்டார் அவர் முந்தி கொண்டார். ஏன்னா கேட்க போனால் இன்னும் கொஞ்சம் பேர் எழுப்பி கேட்பார்கள், நானும் வரவா ரசூலுல்லாஹ் என்னையும் என்றால் ரசூலுல்லாஹ்க்கு ஒன்றும் சொல்ல இயலாது. எல்லாரும் நபித்தோழர்கள், எல்லாரும் போராளிகள். அப்போ உறவுகளே இன்னும் மிச்சம் நமக்கு இன்னும் இருக்கிறது. 69,999 வரைக்கும் நமக்கு இருக்கிறது. ஒரு ஆள் தான் விடுபட்டிருக்கிறார். நானும் நீங்களும் அதில் ஒருவராக வர வேண்டுமாக இருந்தால் சந்தர்ப்பங்கள் எமக்கு கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் தொழுகை நேரங்களை அடைகிற பொழுது உறவுகளே, ஜமாத்தாக மாஷா தொலை வந்தவர்கள் இப்போ பெருநாள் முடிஞ்சு விட்டால் லீவு முடியுது, கடைக்கு போக வேணும் அல்லது ஹோட்டலில் வேலை செய்ய வேணும் அல்லது ஏதோ ஒரு வேலைக்கு நீங்கள் வெளியிடங்கள் போனால் நீங்கள் தாராளமாக தொழில் செய்யுங்கள். மாஷா அல்லாஹ், ஊரை விட்டு வெளியே போய் தாராளம் செய்யுங்கள். ஆனால் பாங்குடைய நேரம் உங்களுடைய எல்லாருடைய ஃபோன்களிலும் மாஷா அல்லாஹ், நோன்பு காலங்களில் ரோட்டில் போனாலும் பள்ளியில் பாங்கு கேட்க முன்னுக்கு ஃபோனில் பாங்கு கேட்குது. அப்போ அதனால் எல்லாருடைய ஃபோன்களில் நான் நினைக்கிறேன் பாங்கு கேட்குற டோன், அந்த அப்ளிகேஷன் போட்டு வச்சுருப்பீங்க. பாங்கு கேட்குதா, ஒரு 5-10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு ஒரு ஆளை நிப்பாட்டி டக்குன்னு போய் தொழிட்டு வந்து திரும்ப உங்களுடைய அமலை செய்ய ஆரம்பித்து விடுங்கள். தொழுங்க, அதுபுறம் உங்களுடைய வேலையில் செய்யுங்கள். தொழுங்க, உங்களோட ஆட்டோ ஹயரை ஓடுங்க, தொழுங்க உங்களோட வேன் ஹயரை ஓடுங்க, தொழுங்க உங்களோட கடையை துறங்க, தொழுங்க உங்களோட தொழில்களை செய்து, இப்படி எல்லா விஷயங்களையும் அமல்களோடு செய்து கொள்ளுங்கள். அது குறைவானதாக இருந்தாலும் நமக்கு என்ன செய்யப்படும், அதிகமான நன்மைகளை தர இருக்கிறது என்கிற புரிந்துணர்வோடு அன்புக்குரியவர்களே, இந்த ரமலானுடைய காலங்களில் நாங்கள் இன்றைய கடைசி நாளில் இருப்பதனால் நீங்கள் தௌபா கேட்டுவிட்டீர்களா என்ற கேள்வி இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்விடம் என்ன சொன்னீர்கள், இந்த ரமலானில் என்ன சம்பாதித்தீர்கள் என்கிற கேள்வி இருக்கிறது. இமாம் பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு வார்த்தை பிரியம் இருக்கிறது. ஒரு மனிதன் ரமலானை எப்போது சரியாக பயன்படுத்துவான் என்கிற நிலையை அவர் உணர்த்தும் போது சொல்கிறார், எப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்தஹி ரமலானுடைய நிறைவை அவன் புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், ரமலான் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை எனக்கு தந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவன் ஒரு நேரம் சக்கராத்துக்கு போயிட்டு வர வேண்டும் என்று சொல்கிறார். சக்கராத்துடைய நிலைக்கு போயிட்டு வர வேணுமா? அப்படின்னால் மௌத்தா போகிற நேரத்தில் அல்லாஹ் பேசுகிறானே இல்லையா, யா அல்லாஹ், நானும் நீங்கள் பேசுவோமா, லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு ஒரு கொஞ்ச நேரம் தரமாட்டாயா அல்லாஹ், ஒரு அற்பமான நேரம் தரமாட்டாயா அல்லாஹ், நான் தர்மங்கள் நன்மைகள் செய்கிறதுக்காக. இன்னொரு வசனத்தை அல்லாஹ் பேசும்போது நான் தவற விட்டதுகளை செய்து விட்டு வருவதுக்காக கபூரில் வந்து கேட்போமா,
கபூரில் இருந்துட்டு யா அல்லாஹ் எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தாயா அல்லாஹ் என்னை உலகத்துக்கு அனுப்பிடு, நான் தவற விட்டதுகளை செய்துவிட்டு வருகிறேன் என்று நாம் பேசுவோமாம். அப்போ மரண தருவாயிலும் கேட்கிறோம், கபூரில் வச்ச பிறகும் கேட்கிறோமாம் என்றால் சொல்லுகிறார், இந்த நிலையை உணர்ந்தால், இந்த நிலைக்கு போயிட்டு வந்தால் மனிதன் ஒரு காலமும் ரமலானில் தான் தவற விட்டது நினைத்து அழுது அழுதே இரத்த கண்ணீர் வடிப்பான். அவனுடைய ஆயுளை ரமலானுக்காக செலவழித்து விடுவான். அவன் ரமலான் கிடைக்கும் வரைக்கும் அவனுடைய இருக்கைகள் எழுந்திருக்காது என்று பேசுகிறார். அவன் இருந்த இருப்பு, அல்லாஹ் இந்த ரமலானை தவற விட்டு விட்டேனே என்று சொல்லி அடுத்த ரமலான் வருகிற வரைக்கும் அவன் உட்கார்ந்த இடத்தை விட்டு அவன் எழும்ப மாட்டான். ரமலான் என்று கிடைக்கணும். ஏனென்றால் அதில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது. ஒரு வருடத்தில் கிடைக்கிற நன்மையை அல்லாஹ் ஒவ்வொரு வருடமும் கிடைக்க வேண்டிய நன்மைகளை ஒரு இரவில் அல்லாஹ் தருகிறான். 83 வருட நன்மை என்கிற அந்த பாக்கியத்தை தவற விட்டோனோ என்கிற சந்தேகத்தில் அவனுடைய அமல் இருக்கும் என்றால், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நானும் நீங்களும் அப்படியான கவலை இருக்கிறதா? யாருடைய முகத்தில் யாருக்காவது கவலை இருக்கிறதா? ரமலான் போகுதே, எனக்கு தந்த பாக்கியம், குடும்பத்தோடு பள்ளிக்கு தொலை வந்தேனே, மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெண்கள் எல்லாம் 5 நேரம் பள்ளிக்கு தொலை வந்தார்கள். ரமலானில் மாஷா அல்லாஹ் என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவுக்காரர்கள் என்று எல்லாரையும் நான் பள்ளிக்கு கூட்டிகிட்டு வந்தேன். எல்லாரும் அல்லாஹ்வுடைய மாளிகையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குற இடத்துல வானவருடைய பிரார்த்தனையோட, வானவருடைய பாதுகாப்போட மார்க்கத்தை படிக்கிற, மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுகிற, முறையாக நிப்பாட்டப்படுகிற எல்லா விடயங்களையும் இந்த ஒரு மாத காலங்களில் படிப்பதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். இன்னும் கொஞ்ச நாள் தந்தான் நல்லா இருக்குமே என்கிற உணர்வு நம்ம எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஒரு யோசனை. இதுதான் ரமலானில் நாங்கள் நன்மைகளை நிலைத்திருக்க வைக்கணும் என்றால் நன்மைகளை விட்டுவிடாமல் பிடித்துக் கொள்ள வேண்டும், அமல்களை குறைக்கிறதல்ல. அப்போ அன்புக்குரியவர்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ரமலானுடைய முடிவு நம்மை அடைகிறது. நாளைய நோன்பு பெருநாள். அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமாக எல்லாரும் இருக்கிறோம். எனக்கும் உங்களுக்கும் மரணம் வராமல் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும். நம்மளை நிறைய பேர் ரமலானை அடையலாம் என்று எதிர்பார்ப்போம். சில வேளைகளில் நேற்று இரவு ஒரு ஜனாசா என்று அறிவித்தார்கள். அவருக்கு அல்லாஹ் ரமலானுடைய நோன்பு பெருநாளை கொடுத்து வைக்கவில்லை. எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாது. ஆனால் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானுடைய நிறைவை முழுமையாக அடைந்து குடும்பத்தோடு சங்கமிக்கிற ஒரு பாக்கியத்தை தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சேர்த்து நானும் நீங்களும் நாளைக்கு ரமலானை அடைகிறோம் என்ற சந்தோஷம் இருந்தால் இந்த நேற்று இரவுகள் கூட சில பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை கவனமாக நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமின் அஸ்வாஜிக்கும் அம்வாலிக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய குழந்தை, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பணம், உங்களுடைய குழந்தை, உங்களுடைய மனைவி, இது மூன்றும் ஃபித்னா, சோதனை என்று அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். நேற்று கொஞ்சம் பேரை பார்த்தா மகரிபிலிருந்து பட்டாசி கடுமையாக முழங்குது. உறவுகளை, இஸ்லாத்தில் இந்த கலாச்சாரம் இல்லை. சந்தோஷம் என்பது இபாதத் செய்கிறது மட்டும்தான். மாஷா அல்லாஹ் முழுமையாக ரமலானில் அடைஞ்சிருக்கிறேன், குர்ஆன் ஓதியிருக்கிறேன், நல்ல முறை நடந்திருக்கிறேன், மாஷா அல்லாஹ் உறவுகளை சந்தித்தேன், பள்ளிக்கு போனேன், கொஞ்சம் நேரம் இருந்தேன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைச்சிது. இந்த திருப்தியில் பள்ளியின் பக்கம் ஓடி வரக்கூடிய மாற்றம் தவிர பட்டாசி போட்டு கேவலப்படுத்துறது இஸ்லாத்தில் இந்த கலாச்சாரம் இல்லை. அந்த 20 ரூபாயும் வீண் விரயமானது தான். அது உங்களுடைய சொத்துக்கள் தான், உங்கள் பிள்ளைகள். வீண் விரயமாக்குற பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி விடாதீர்கள். வீண் விரயமாக அவர்களை அல்லாஹ்வுடன் மாட்டி விட்டு விடாதீர்கள். நீ ஏன் உன் தந்தையின் சொத்தை வீணாக்கினாய் என்று கேட்டால் ஃபண்ணுக்கு செய்தேன் என்று சொல்வான். என் வாப்பா கேட்டால் தந்தார் என்று சொல்வான். மறுமையில் உங்களுக்கு எதிரியாக உங்கள் மகன் வந்துவிடும். அதனால் பட்டாசி கலாச்சாரம் இஸ்லாத்தில் இல்லை. ஈத் முபாரக் கலாச்சாரம் இஸ்லாத்தில் இல்லை. அந்த போஸ்டரை போட்டு போட்டு சொல்கிறதல்ல. சந்தோஷம் என்பது வணக்கத்தோடு அல்லாஹ்வோடு சம்மந்தப்பட்டது தான். நாங்கள் சொல்லுகிற இந்த ஈத் முபாரக் என்பது சாதாரண அரபியில் பயன்படுத்துகிற வாசகங்கள். அதுக்கு தாராளமாக துவாக்கள் ஓதலாம். அப்போ நம்ம அந்த இன்றையிலேருந்து ஆரம்பிச்சு ஈத் முபாரக், ஈத் முபாரக், ஈத் முபாரக் தான். என்ன பிரயோஜனம்? கதைக்காத உறவோடு இன்னும் கதைக்கவில்லை. சண்டை பிடித்தவனோடு சண்டை பிடித்தான். காணியை பறிமுதல் செய்தவர் இன்னும் காணியை திருப்பி கொடுக்கவில்லை. உறவுகளோடு பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்தின பொருளாதாரத்தை கொடுக்கவில்லை. உறவுகளை இது இல்லாமல் இது இல்லை. உங்களை நீங்கள் நியாயப்படுத்துவதுதான் அந்த பெருநாளின் நிலை. ரமலானில் நான் பக்குவப்படுத்தியிருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானில் இதுக்கு முன்னாடி இருந்த அமல்களை, பாவங்களை எல்லாம் துரிதப்படுத்தி இல்லாமலாக்கி ரமலானை நான் அடைய போகிறேன். இந்த முடிவுக்கு போகிற ரமலானுடைய நன்மைகள் அடைய போகிற பாக்கியத்தோடு அடைய வேண்டும் என்பதுதான் ரமலானின் பிரதான குறிக்கோள். வருகிற போது நல்லவர்களாக, வருகிற போது நல்ல ஆடைகளோடு, வருகிற போது நல்ல முறையில் வருகிறவர்களாக, வீட்டில் ஒழுவெடுத்து கொண்டு உரிய இடத்துக்கு வரும்போது முசல்லாக்கள் பாய்களை கொண்டு வந்து கொண்டு, அல்லது அங்கே வந்து நின்று கொண்டு உங்களுடைய நன்மைகளை நிர்வாகத்துக்கு பறிகொடுத்து விடாமல், நிர்வாகத்தை விமர்சித்து விடாமல், அப்போ வருகிறவர்கள் எனக்கு நான் தான் தயாராகி கொள்ள வேண்டும், எனக்கு எது தேவையோ அதை நான் தான் எடுக்கணும். பெருநாள் உடுப்பு உங்கள் யாருக்கும் நிர்வாகம் வந்து எடுத்தரல.
பள்ளியில் உள்ள பொறுப்பு தான் எடுத்து தரல. நீங்களாக போனீங்க, பொடியமார் வாப்பாட்ட காசை வாங்கினீங்க, போனீங்க, உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்தீங்க. குடும்பமாக கணவன் மனைவியை கூட்டிகிட்டு போனார், மனைவிக்கு சொன்னார் நீ இந்த உடுப்பை எடு. இல்லை, மனைவி விரும்பினதை எடுத்தால் 10 உடுப்பா 20 உடுப்பா காசை கொடுத்தார், கணவன் வந்தார், அவ்வளோதானே. ஏன் எல்லாத்துக்கும் உங்களை நீங்கள் யோசிக்கிற நீங்கள் அல்லாஹ்வுக்காக ஒரு நன்மை செய்கிற ஒரு பாக்கியம் வரும்போது மட்டுமே நிர்வாகத்தின் தலைமை நீங்கள் சுமத்தாண்ட வேணும். நிர்வாகம் எல்லாம் நிர்வாகம் யார் உறவுகளே? பள்ளிக்கு அவர்கள் கடமைப்பட்டவர்களா? இல்லை உறவுகள். அவர்கள் நிர்வாகிகள் என்றால் பள்ளியில் அல்லாஹ்வுடைய பொறுப்பை எடுத்து செய்வேன். நீங்கள் தர்றதை கொடுப்பாங்க, கண்ணாடி மாதிரி. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை காட்டுவாங்க, அவ்வளோதான். அதை விட்டு நாங்கள் நினைக்கிறோம் நிர்வாகிண்டா அவன் வீட்டில் படுக்கிறான், வீட்டில் அவன் பள்ளி பொறுப்பு எடுத்துட்டு படுக்கத்தானே உறவுகளை வேணும். அவனும் மனுஷன் தானே, அவருக்கு உயிர் இல்லையா, உடம்பு இல்லையா, நோய் நொடி இல்லையா, தொழில் இல்லையா, புள்ள குட்டி இல்லையா, அவரோட புள்ள குட்டி குடுப்படுக்கிற இல்லையா, அவரோட புள்ள குட்டி நோய் நொடியை பார்க்கறது இல்லையா, அம்மா அப்பா பார்க்கறதில்ல. உறவுகளே, உங்களுக்கு தொலைவராமல் ரோட்டுலை திரிய நேரம் இருக்கிறனால் அவர் தொழுகைக்கு மக்களை அழைப்பதற்காக ஏற்பாடு செய்துவிட்டு ஏதோ செய்கிறார்களே. உறவுகளே, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு உரையில் சொன்னதை போல உங்களுடைய ரமலானின் நன்மைகளை நிர்வாகத்துக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க. அவர்களை விமர்சிப்பது இதெல்லாம் விடுங்க, ஏதோ அல்லாஹ் தாலா. அதனால் பெருநாளைக்கு வந்து நின்றுக்கிட்டு லேட் ஆக்கிட்டீங்க, நாங்கள் வர மனுக்கு தொழுவிட்டீங்க, உங்களெல்லாம் அப்படித்தான் என்று சத்தம் போடுவதில் பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே தெரியும் 6:45 தான் தொழுகை. நீங்கள் தக்பீர் கட்டினப்புற வந்து எங்களே கிடைக்கல, ஒரு கொஞ்ச நேரம் பொறுக்கலாப்பா என்று கேட்குறதுல வேலை இல்லை. உங்களை விரட்டி அடிக்கணும், அந்த இடத்துல வச்சு அதிலே வச்சு விரட்டி அடிக்கணும் ஊர் மக்கள் சேர்ந்து. ஏன்னா உங்களுக்கு கடமையில் பொறுப்பு இல்லை. ஒரு அமல் செய்கிற ஆசை இருந்தால் 6:45 6:10 நீங்கள் வர வேணும். அமல் செய்கிற ஆசை இருந்தால் நீங்கள் லேட்டாகி வந்துட்டு மத்தாக்களை விமர்சிப்பதில் அவங்க அவசரப்பட்டார்கள், இவர்கள் அவசரப்பட்டார்கள் என்று மற்றவங்களை விமர்சிப்பதில் உங்களுக்கு நன்மை இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவையா, நீங்கள் நேரத்துக்கு வர வேணும். நீங்கள் நேரத்துக்கு முன்சப்புக்கு வர வேண்டும். லேட்டாகி வந்துட்டு அப்போ தான் குளிக்கிறது, அப்போ தான் ஃபித்ர் அரிசி கொடுக்க போகிறது, இந்த வேலை வச்சு கொள்ளாதீங்க. இது உங்களை ஷைத்தான் பராமுகமாக்குவது, ரமலானுடைய நன்மையை மொத்தமாக அழிச்சு விடுவான் என்பதை புரிந்து கொண்டு உரிய நேரத்துக்கு வருவோம். நேர காலத்தோடு உரைகளை நிறைவு செய்து கொண்டு பெருநாள்களை அடைகிற பாக்கியத்தை சந்தோஷமாக, யாரோடு முரண்பாடு இல்லாமல், கரைச்சல் இல்லாமல், புன்முறுவலோடு மகிழ்ச்சிகரமான நிகழ்வோடு அந்த நாளை கழிக்கிற பாக்கியத்தை மறுமை வரைக்கும் அல்லாஹ் நீடித்து தர வேண்டும் என்ற பிரார்த்தனை நிறைவு செய்கிறேன். வாஹ்ரதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.